ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு சில எக்ஸாமோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரீம் பேட்ச் சம்மந்தமான ஒரு சில டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ட்ரீம் பேட்ச் அது ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு 3 to 4 days அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 300 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த ட்ரஸ்ட்டை என் மேலே வச்சதுக்காக. அதுக்கப்புறம் இதில் ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஒரு சில இதில் ஜாயின் பண்ண முடியாமல் போயிருக்கும். எல்லாத்துக்குமான சொல்யூஷனும் வந்து நான் வந்து தனியாக நம்ம ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நான் இதில் வந்து தம்ப்நெயிலே வந்து சிஜிஎலோட சேஃப் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். அப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்சை பற்றி பேசுவோம். ஏன்னா நிறைய சேனலில் சேஃப் ஸ்கோர்னு வீடியோ போட்டுட்டு ஃபுல்லாக அவங்களோட பேட்சை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கண்டென்ட் எதுவோ அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம டிஸ்கஷன் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுட் கேளுங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து நம்ம போடுற கண்டென்ட்டையும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத பார்க்காமலே திரும்ப திரும்ப கேட்ட டவுட்டையே திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதனால் என்னதான் இருந்தாலும் நான் வந்து டவுட் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துருங்க. அது மட்டும் போதும். ஓகேவா? இப்போது நம்ம மெயினாக இன்ஃபர்மேஷன்ஸ் எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த எல்லா எக்ஸாம் பற்றியுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஜிஎல். இப்போ சிஜிஎலோட ஆன்சர் கீ அப்படிங்கிறது நமக்கு ரிலீஸ் ஆகிருந்தது. ஓகே, அவங்க சொன்ன டேட்டில் இருந்துமே ஒரு நாள் தள்ளி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணியுமே அது யூஸ் இல்லை, பெருசாக ஓப்பனே ஆகலை. பாதி பேருக்கு மேலே பார்க்கவே முடியல. ஒரு 10 பேர் பார்த்தோன்னா அதில் 2 பேர் தான் பார்த்துருப்பாங்க. ரிமைனிங் பர்சன்ஸ் யாருமே பார்க்க முடியாத மாதிரி தான் வந்து அந்த வெப்சைட்டில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்தது. ஓகேவா? இப்போ செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ரேங்க் மித்ரா, எக்ஸாம் ரேங்க்ஸ் இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் வந்து நம்மளோட ஸ்கோர் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சிலருக்கு அது எப்படின்னு தெரிலனா நீங்கள் எஸ்எஸ்சியில் லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கீழே உங்களோட வியூ ஆகும்போது மேலே ஒரு லிங்க் இருக்கும். அதை காப்பி பண்ணி இந்த 2 வெப்சைட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மார்க் என்னென்னு தெரியும். ரேங்க் மித்ரா இல்லைனா எக்ஸாம் ரேங்க்ஸ் இந்த 2 வெப்சைட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாகவும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கரெக்ட் அப்படின்னு வந்திருக்க கொஷின் வந்து கரெக்டாக இருக்கா இன்கரெக்டாக இருக்கா, அவங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த கொஷினை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அதை சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாமில் என்ன மாதிரியான ஒரு சேஃப் ஸ்கோர் இருக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. என்ன மாதிரியான ஒரு சேஃப் ஸ்கோர் வரும், என்ன கட் ஆஃபாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட், அந்த ஆசிலேஷன் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அது ஒரு 140க்கு மேலே வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த ஆசிலேஷன் இருக்க போதில்லை. அவங்களுக்கு கன்ஃபார்ம் டயர் 1 கிளியர் ஆகிடும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அதுக்கு அடுத்த லெவலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் எந்த லெவல் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 120லேருந்து ஒரு 139, 140 வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து அதிகபட்சமான டவுட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நமக்கு எக்ஸாம் கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மெயினாக பார்த்தோன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸாம்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. 22, 23, 24 சிஜிஎல் என்னென்ன நடந்தது இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது என்ன ஒரு கட் ஆஃப் மினிமம் வரும் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும். மினிமம் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதே அதை மைண்ட் செட்டில் வச்சுருப்பீங்க. ஆன்சருக்கு செக் பண்ணும் போதே எனக்கு இந்த ஸ்கோராவது மினிமம் வந்தால் நான் தப்பிச்சுப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஆனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வீடியோவாக பார்த்துட்டு இருப்போம். ஓகே, அதை தான் நிறைய பேர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. சரி, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த மினிமம் ஸ்கோர் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும்ல. இப்போது என்னை பொறுத்தளவுக்கு என்னோடய ஓன் விஷயத்தை நான் சொல்கிறேன். இதுதான் வரும், இதுதான் கட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்லலை. ஓகேவா? என்னோட மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 120க்கு கீழே இருந்தது அப்படின்னா, உங்களோட ரா ஸ்கோர் 120 கீழே இருந்தது அப்படின்னா பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லலை. இன்கேஸ் கட் ஆஃப் அங்கே கூட வந்துடலாம். ஏன்னா அதை எஸ்எஸ்சி தான் டிசைட் பண்ணணும், நான் டிசைட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணுறதை வச்சு, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஸ்கோர் வச்சு ரேங்க் மித்ரால அவங்க அந்த ஆவரேஜ் போட்டிருந்ததை பார்த்து 120 கீழே இருந்ததுன்னா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே, நான் வந்து ஒரு ஓபிசி லெவல், ஒரு யூஆர் லெவலுக்கு சொல்கிறேன். ஓகே, அதை வச்சு தானே மற்ற கட் ஆஃப்லாம் டிசைட் ஆகும். ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும்.
இப்போ பேசிக்காக அந்த லெவலில் பார்க்கும்போது ஒரு 120 கீழே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ 120க்கு மேலே இருக்கவங்களுமே நீங்களே டிசைட் பண்ணணும் இந்த இடத்துல. இப்போ 120 to 130 இருக்கவங்க நீங்கள் டிசைட் பண்ணணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள். 130 to 140 இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகே, 130 to 140 இருக்குது, என்னோடய ஸ்கோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். 140 ப்ளஸில் இருக்கவங்க கண்டிப்பாக ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இந்த லெவலில் இருக்கவங்க 130க்கு மேலே இருக்கவங்க. 120 to 130 இருக்கவங்க நான் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது டயர் 1 டயர் 2 2 இருக்குது. இப்போ நான் ரெண்டுக்குமே ஒரு பாசிபிலிட்டி சொல்கிறேன். உங்களோட நீங்கள் டயர் 1 டயர் 2 ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 120 to 130 இருக்கீங்க, டயர் 2 ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டயர் 1 கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ், எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எக்ஸாம் படிச்சிருக்கோம், எக்ஸாமும் பாஸ் ஆகிட்டோம், அடுத்து போயிட்டே இருப்போம். ஓகே, இது ஒரு பெனிஃபிட், இது ஒரு கரெக்டான டெசிஷன். இப்போது நீங்கள் டயர் 2 ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, டயர் 1 கிளியர் ஆகலை, அதுக்கப்புறம் டயர் 2 ப்ரிப்பேர் பண்ணலை, டயர் 1 கிளியர் ஆகிடுச்சு. இந்த 3 பாசிபிலிட்டி தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் எனக்கு பெனிஃபிட், இது கரெக்டு தான், நான் பண்ணது எந்த மிஸ்டேக்கும் கிடையாது, ஏன்னா நான் பாஸ் பண்ணிட்டேன், படிச்சிருக்கேன், அவ்வளோதான். அடுத்தது நான் பாஸ் பண்ணல ஆனால் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் படிக்கலை. இப்போ இந்த லாஸ்ட் ஒன் கண்டிப்பாக என்ன ஆகுது, உங்களுக்கு எந்த இடத்துலையுமே யூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் இன்கேஸ் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷனே பண்ணலை, அப்போது எக்ஸாம் டேட்டும் சொல்லிடுவாங்க, இந்த ரிசல்ட்டும் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா டைம் பத்தாது, பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ் கிடையாது, இன்கேஸ் நீங்கள் பாஸ் ஆகிற லெவலில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது. ஓகேவா? இப்போது செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னது, டயர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆனால் டயர் 1 கிளியர் ஆகலை. அப்போ என்ன ஆகும், இந்த நாலேஜ் எந்த இடத்துலையாவது வேஸ்ட் ஆகுமா? கண்டிப்பாக எந்த இடத்துலையும் 1% கூட வேஸ்ட் ஆகாது. அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எங்கே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அடுத்து வர சிஹெச்எல்ல ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சிஜிஎல்லை விட கொஞ்சம் லெவல் கம்மியாக தான் வச்சு சிஹெச்எல் வைப்பாங்க, ஏன்னா செலெக்ஷன் போஸ்ட்லேயே அவங்க வந்து எந்த லெவலுக்கு எக்ஸாம் எப்படி வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. 10th லெவலுக்கு ஈஸி, சிஹெச்எல்லுக்கு மாட்ரேட், சிஜிஎலுக்கு டஃப் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ சிஹெச்எலுக்குமே அவங்க அந்த ஸ்டாண்டர்டை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், மொத்தமாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லலை, பட் அதை விட இன்னும் கொஞ்சம் அதில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதை விட கொஞ்சம் மாட்ரேட்டான எக்ஸாமாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் நமக்கு சிஹெச்எல் இருக்க போகுது. அப்போ அதுக்கு நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகிருந்தோம் அப்படின்னா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், கொண்டு போய் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதே தான் நம்ம படிக்க போகிறோம், அதே மேக்ஸ், அதே ரீசனிங், அதே இங்கிலீஷ், அதே ஜிஎஸ் தான், பெரிய வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நம்ம படிக்க போகிறதில்ல. ஓகேவா? அப்போ அது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆக போகுது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 130க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியராக இருக்க பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ 2வது லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இது ஒரு காலை எடுத்துக்கோங்க. நான் இல்லைனா எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் சிஹெச்எஸ்எலுக்குனே ப்ரிப்பேர் பண்ணல, இல்லை எம்டிஎஸ்னே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு அந்த எக்ஸாமில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிடுங்க, போய் அதை கிளியர் பண்ணிடுங்க, அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு என்னமோ தோணுது, நான் பாஸ் பண்ணிடுவேன் எனக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் டயர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் இப்போ சிஹெச்எலுக்கு டெஸ்ட் போட போகிறீங்க, என்ன சப்ஜெக்ட் படிப்பீங்க, அதே 4 சப்ஜெக்ட் தானே. டயர் 2க்கு படிக்க போகிறீங்க, அதே 4 சப்ஜெக்ட் தான். நீங்கள் சிஹெச்எல் இன்கேஸ் பாஸ் பண்ணிட்டீங்கனால அடுத்து டயர் 2க்கு அதே சப்ஜெக்ட் தான் மறுபடியும் போய் படிக்க போகிறீங்க. அதனால் அது வேஸ்ட் ஆகவே போகிறதில்ல. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம சிஹெச்எஸ்எலுக்கு இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, நவம்பர் 12லேருந்து எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நவம்பர் 12லேருந்து எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும், எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, அதுவும் ஷிஃப்ட் பேஸில் தான் நடக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாம் சென்டரை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சிஹெச்எல் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து எந்த எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படி கொடுத்துருப்போம். இப்போது இதுதான் எப்பவுமே நடக்கும். அவங்க வந்து ஏதாவது ஒரு நாளில் வந்து எக்ஸாம் சிட்டி அண்ட் டேட் கொடுப்பாங்க, நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹால் டிக்கெட் வரும், அப்படி போயிட்டுருக்கோம். இதுதான் ப்ராசஸாக இருக்கும். இப்போ வந்து இது புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னா இப்போ இந்த எக்ஸாம் சென்டர் எந்த சிட்டியில் எந்த ஷிஃப்ட்டில் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்லாட்டை நம்மளால் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாமில் கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். எந்த சிட்டியில் எக்ஸாம் வேணும், எந்த ஷிஃப்ட்டில் வேணும்னு சொல்லி நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதில் மென்ஷன் பண்ணது என்ன சொல்லியிருந்தாங்க, நான் படித்து பார்த்ததில் எனக்கு புரிஞ்சுது.
அந்த 22க்கு அப்புறம் இருந்து அது ஓப்பன் ஆகிடும் வெப்சைட்டில். நம்ம எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு சிஹெச்எஸ்எல்லில் நம்மளோட அப்ளிகேஷனில் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எல்லா ஸ்லாட் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்க எங்கே வேணால் போய் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே இருக்காது. ஒரு சில ஸ்லாட்ஸ் நமக்குன்னு அலாட் பண்ணியிருப்பாங்களாம். அந்த அலாட் பண்ண ஸ்லாட்ஸில் நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு எது ப்ரிஃபரபுளாக இருக்கோ, எது பக்கத்தில் இருக்குது, சீக்கிரம் போக முடியும், அந்த டேட்டில் நான் அவைலபிளாக இருப்பேன், அந்த மாதிரி நமக்கு சூஸ் பண்ணுற ஒரு டேட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் போய்க்கோங்க. அங்கே கொடுக்குறதுல ஏதாவது ஒன்று நம்ம பெட்டராக சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் படித்ததில் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ எல்லாருமே கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அதில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஒரு சில சேனலில் பார்க்கும்போது நீங்கள் அதை பண்ணலைனாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டேட்டில் கூட போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு லைன் கடைசி லைனுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க, நீங்கள் இது வந்து பண்ணலை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணல அப்படிங்கிற இன்டென்ஷனில் நாங்கள் எடுத்துப்போம், நீங்கள் எக்ஸாம் எழுத மாட்டீங்க அப்படின்ற இன்டென்ஷனில் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லாருமே கண்டிப்பாக போய் ஏதோ ஒரு ஸ்லாட்டை அதில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வரதில் ஏதாவது ஒன்றாவது நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும்ல, அந்த ஸ்லாட்டை நம்ம சூஸ் பண்ணிப்போம். யாருமே அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணி இன்கேஸ் அவங்க வந்து இது நீங்கள் பண்ணல அதனால் உங்களுக்கு நாங்கள் போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால் ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த டேட்டை ஓப்பன் ஆனோடனே எல்லாருமே போய் உங்களோட ஸ்லாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ எம்டிஎஸ்க்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போது சிஹெச்எஸ்எல் இந்த டேட்டில் வந்தனால நமக்கு நவம்பர் மந்தில் மேக்ஸிமம் என்ன எக்ஸாம் போக போகுது அப்படின்னா சிஹெச்எல் எக்ஸாம் தான் போக போகுது. அப்போ நமக்கு நவம்பர் மந்த் அதிலேயே முடிஞ்சு போயிடும். ஏன்னா 12 தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஓகே, அதனால் நவம்பர் மந்தில் அது முடிஞ்சிடும். இப்போ இது ப்ராசஸ் முடிஞ்சு அது ஆன்சர் கீ அப்படிங்கிறதெல்லாம் வரணும். இப்போ எம்டிஎஸ்க்கு எக்ஸாம் வந்து எப்போ இருக்கலாம் அப்படின்னா வந்து ஒரு டிசம்பர் 2nd வீக் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி ட்ரீம் பேட்ச் எக்ஸ்ப்ளனேஷன்லேயுமே சரி எல்லாத்துலேயுமே அதான் சொல்லியிருந்தோம், ஒரு நல்ல ஒரு டைம் இருக்குது. நமக்கு சிஹெச்எலுக்கே டேட்டு தெரியல, அதனால் எம்டிஎஸ்க்கு கண்டிப்பாக நல்ல டைம் இருக்கும், நம்ம 6 days ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போது நமக்கு இந்த மந்த்லேயே நமக்கு ஒரு 10 நாள் இருக்குது, 11 நாள் இருக்கா, 11 நாள் இருக்குது. அப்புறம் நவம்பரில் ஒரு 30, 41 நாள். இப்போ 2nd வீக்கில் வருது அப்படின்னா அதில் ஒரு 14 நாள். ஓகே, ஒரு 56 days கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம இப்போ இந்த ட்ரீம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியே 4 days கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம பிளான்லேயுமே இன்னும் 56 days இருக்குது. அப்போ ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ நம்ம அதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் டேட் வரும்போது நம்ம ஒரு கிளியர் பண்ணுற ஒரு லெவலுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட் இருக்கலாம், இப்போ இந்த எம்டிஎஸ் குரூப்பில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம், 60 days முடிஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எப்போ இந்த குரூப் வந்து முடியும் அப்படின்னா எக்ஸாம் எப்போ முடியுதோ அது வரைக்கும் இருக்கும். எம்டிஎஸ் எக்ஸாம் டேட் வந்து அந்த எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே இந்த குரூப் ஆக்டிவாக தான் இருக்கும். நான் டெய்லி பிளான்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்பேன். நம்ம அந்த 60 days பிளான் கொடுத்துருக்காங்க, அப்போ 60 நாள் முடிஞ்சோடனே இந்த குரூப்போட வேலிடிட்டி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். நம்ம இந்த குரூப்பை மெயினாக ஸ்டார்ட் பண்ணது எதுக்காக அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளியரான ஒரு பாத் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான், எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதுலேயுமே நம்ம ஒரு ஃபினான்ஷியல் இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஓகே, சும்மா ஏதோ என்னதானலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம அதுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வேணும், அப்போ ஒன்று மினிமம் அமௌண்ட்டாக ஒன்று வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நமக்கு கரெக்டான டைம் இருக்குது, கரெக்டான ஒரு பேட்சில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், அதில் டெய்லி பிளான்ஸ் வருது, அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை அதில் ஏதாவது லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறோமா, இதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுலாம், இதை படிக்கலாம், இதை பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி நம்ம தான் நம்மளை செக் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. இப்போது இந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு சிஜிஎல் சேஃப் ஸ்கோர் இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் இதோட முடிஞ்சுது. ஓகேவா? நீங்கள் ட்ரீம் பேட்ச் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, நீங்கள் ட்ரீம் பேட்சில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் ட்ரீம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த பேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, ஓகே. இப்போது இதில் இந்த ட்ரீம் பேட்ச் குவரிஸில் ரொம்ப பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா அந்த குரூப் ஜாயின் பண்ணுறது. ஆல்ரெடி நமக்கு 300 பேர் ஜாயின் ஆகிட்டாங்க. இன்கேஸ் இன்னும் யாரும் ஜாயின் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் போயிட்டு யாரும் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ண வேணாம், டேரெக்டாக நம்ம டெலகிராம் சேனலில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து நீங்கள் அந்த சேனலில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே வந்து குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ இருக்க குரூப் வந்து இந்த 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணதோட இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நியூ குரூப்பில் ஆட் ஆகும். அந்த நியூ குரூப்பில்
இங்கே என்ன பிளான்ஸ் வருதோ அந்த பிளான்ஸ் அப்படியே அங்கே போட்டுரும். ஓகே, ஏன்னா எல்லாரையும் ஒரே குரூப்பில் போட்டு எல்லோரும் சேம் டவுட்ஸை கேட்கும் போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறது ஆகும். அதனால் நம்ம இன்னொரு குரூப்பாக மாற்றிக்கலாம் இதுக்கப்புறம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 300க்கு இந்த குரூப், இதுக்கப்புறம் ஜாயின் ஆகிறவங்களுக்கு நம்ம இன்னொரு குரூப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ட்ராக்கர் ஷீட். ஓகே, ட்ராக்கர் ஷீட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு 120+ மெம்பர்ஸுக்கு நானே மேனுவலாக நானே வந்து ஒருத்தருக்காக வந்து ஆக்சஸ் கொடுத்துட்ருந்தேன், தனித்தனியாக க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்மளால் அதுக்கான டைம் இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உடனே வேணும், எனக்கு உடனே வேணும், இமீடியட்டாக வரலன்னு மெயில் பண்ணிங்க. நானுமே வந்து அதை சீக்கிரம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியல. ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக எடுத்து அவங்களோட நேம் போட்டு அவங்களோட மெயில் ஐடி ஆட் பண்ணி அந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்குறக்கு டைம் கொஞ்சம் எடுக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக கொடுக்கலான்னு ட்ரை பண்ணோன்னா அந்த லிங்கே மொத்தமாக போயிடுது, நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஓகே, அப்போ அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம அந்த நம்ம குரூப்பில் போனீங்கன்னா ட்ராக்கர் ஷீட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெளிவாக தான் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலுமே நிறைய பேர் திரும்ப டவுட் கேட்குறீங்க. அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு தடவை. அதில் வந்து நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆகும். உள்ளே ஓப்பன் ஆனோடனே மேலே சைடில் 3 லைன்ஸ் டச் பண்ணிங்கன்னா மேக் அ காப்பி அப்படின்னு இருக்கும். மேக் அ காப்பி கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகேவா, இன்கேஸ் எனக்கு வந்து வியூ ஒன்லி வருது, மேக் அ காப்பி அப்படிங்கிறதே வரலன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த வீடியோவும் ப்ராப்பராக பார்க்காம குரூப்பில் வந்துட்டு எனக்கு வர மாட்டேது, ரிப்ளை பண்ண மாட்டேறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அது கரெக்டு தான். நீங்கள் அதை பார்க்காதனால அப்படி சொல்கிறீங்க, அவ்வளோதான். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க ஒரு தடவை. பார்த்துட்டு அதுக்கப்புறமும் ஓப்பன் ஆகலைன்னா எனக்கு தனியாக வந்து சொல்லுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இவங்க நம்ம இந்த ஜாயின் பண்ணிட்டு கொடுக்காமல் போயிடுவாங்களோ, இவங்க நம்ம எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க. நீங்கள் வந்து அதில் மேலே தான் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இன்கேஸ் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா எனக்கு தனியாக வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது ஃபோல்டர்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஃபோல்டர்ஸ் கன்ஃபியூஷன், எந்தெந்த ஃபோல்டர் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் கிளியராக புரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஜென்ரல் ஃபோல்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி ஷெட்யூல்ஸ், அதுக்கப்புறம் குரூப் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம பேட்சில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இப்படிங்கிற மாதிரியான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் அப்படிங்கிற அந்த இதில் பார்க்கணும். அதில் வந்து லிங்க்கோ பிடிஎஃபோ எப்போவுமே ஷேர் பண்ண மாட்டேன், வாய்ஸ் நோட்டோ எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். அப்படியே வாய்ஸ் நோட் போட்டிருந்தாலும் அது காமனான விஷயத்துக்கு போடுறதா இருந்திருக்கும். அடுத்தது உங்களுக்கு இப்போ மெட்டீரியல் பார்க்கணும் அப்படின்னா பிடிஎஃப் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். இதில் காமன் பிடிஎஃப்பில் எல்லாருமே அதில் பார்க்கணும், எல்லாருக்குமே அதில் இருக்கும். எல்லாருமே அந்த காமன் பிடிஎஃப்பில் எல்லா பிடிஎஃப்ஸையும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அப்படின்னா தமிழ் மெட்டீரியல்ஸுக்குன்னு தனியாக ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஓகே, தமிழுக்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் மெட்டீரியல்ஸ் வந்து என்னால் எல்லா கண்டென்ட்டுக்குமே தமிழில் கொடுக்க முடியாது. ஓகே, அதுக்கான சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா லாஸ்ட் இயரில் தான் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்காங்க, தமிழில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம இப்போ கொடுக்குறதுமே டிஎன்பிசி மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா அவ்வளோவா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அவைலபிலிட்டி கிடையாது. ஏனோ தானே ஏதோ ஒரு மெட்டீரியல் என்னால் எடுத்தும் கொடுக்க முடியாது. ஏன்னா தமிழில் கொடுத்தே ஆகணுங்கிறதுக்காக நான் சர்ச் பண்ணி எங்கேருந்தாவது ஒரு மெட்டீரியல் எடுத்து கொடுக்கலாம். பட் அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குமா அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்காது. அப்போது நானே பர்டிகுலராக சூஸ் பண்ணி ஒரு சில மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், அது மட்டுமே போதும். நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் இங்கிலீஷ்லேயும் படிங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே லாங்குவேஜாக மாற்றுற ஆப்ஷன் இங்கே இருக்கும். அதனால் நம்ம அந்த கண்டென்ட்லாம் நம்ம இங்கிலீஷில் படித்தோன்னா நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கிடைக்கும். தமிழில் அது சோர்ஸ் அவைலபிளாக இல்லை, அது ஒன்று தான் மெயினான ரீசன். தமிழில் கொடுக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது, சோர்ஸ் நம்ம எதுக்கு இருக்கோ அப்படின்னு தானே பார்க்க முடியும். ஏன்னா வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தமிழ்நாட்டை விட நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகம். ஓகேவா, அப்போ அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் மெட்டீரியல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் க்ரியேட் ஆகும். ஓகேவா, அப்போது நமக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் மெட்டீரியலாகவும் இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி நிறைய பேர் அவங்களோட சரௌண்டிங்கில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரும் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதே மெட்டீரியலை நம்ம படிக்கணுமா, இல்லை இதை விட்டுட்டு என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்கான மெட்டீரியல் தான் நான் படிப்பேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னா இந்த பெஸ்ட் மெட்டீரியல் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மெட்டீரியல் எடுத்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் படித்து உங்களுக்கு புரியாத கண்டென்ட் எது இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் தமிழில் படிக்கணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தமிழில் படித்தா தான் புரியணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்குது, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்குது. இது தமிழில் படித்தாலும் ஒன்று தான், இங்கிலீஷில் படித்தாலும் ஒன்று தான், ஒரே மீனிங் தானே, வேறு டிஃப்ரெண்ட் மீனிங் எதுவும் வராது. ஸ்போர்ட்ஸில் வந்து ஐபிஎல் ஒரு டீம் ஜெயிக்குது, இது தமிழ் கண்டென்ட்டில் படிக்கணுமா இங்கிலீஷ் கண்டென்ட்டில் படிக்கணுமா,
அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் இல்லை. ஓகே, அப்போ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கோ ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேக்கோ தமிழ் மெட்டீரியல் அப்படிங்கிறது நீடட் கிடையாது. இங்கிலீஷ் மெட்டீரியலே படிங்க, அதுவே போதும். அதுதான் ஸ்டாண்டர்ட் நான் சொல்கிறேன். ஜிஎஸ்க்கு கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் நம்ம படித்து புரிஞ்சுக்கணும், அந்த இடத்துல நமக்கு தேவைப்படும். அதுக்கான தமிழ் மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷ் கிராமருக்கும் நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ் மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. இப்போ இங்கிலீஷ் சோர்ஸ் தான் இருக்கும், நம்ம இங்கிலீஷ் படித்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறோம், வெக்காப்ஸ் படிக்கணும், எல்லாமே படிக்கும்போது நம்ம இங்கிலீஷ் இல்லாமல் ஒரு மெட்டீரியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது பாசிபிலிட்டி இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஓகே, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேர் பண்ணுறதும் நல்ல மெட்டீரியலாக இருக்கணும்னு நான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? மேக்ஸிமம் என்னென்ன டவுட்ஸ் கேட்டிருந்தீங்களோ எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது நம்ம ஆல்ரெடி இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், தீபாவளி டைமில் நம்ம ஒரு பிரேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இருந்து அப்படின்னா, இன்றைக்கி என்ன டேட்டு? 19 22 வரைக்கும். ஓகே, 19 22 வரைக்கும் எந்த ஷெட்யூலும் கிடையாது. நைன்டீன் 20 21 22 இந்த 4 டேஸ்க்கு எந்த ஷெட்யூலும் இருக்காது. ஓகேவா? நீங்கள் வந்து இன்கேஸ் யாராவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணாமல் இருக்காதீங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 1 or 2 டேஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு 4 டேஸும் வேணுங்கிறவங்க 4 டேஸும் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு ஒரு சில வந்து நான் செலிப்ரேட்லாம் பண்ணல, எனக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான், ரிமைனிங் 3 டேஸ் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த டேஸில் நீங்கள் கிளியராக இருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைனா அதை முதல்ல தெளிவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது போட்டு பாருங்கள். நம்ம இப்போ அந்த ஆப்பில் சொன்னோம் இல்லையா, சிஹெச்எஸ்எல்காக செலெக்ஷன் வேல போட சொன்னோம்ல, அதில் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இல்லைனா எம்டிஎஸ்க்கு வந்து டெஸ்ட்டு புக்கில் டெஸ்ட் இருக்கும், அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் போடுங்க. அந்த ஃபுல் டெஸ்ட்டுன்னு தனியாக இருக்கும், அதை போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம அதை வச்சு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு டெஸ்ட் புக்கில் எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் என்ன ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபுல் டெஸ்ட்டை போட்டு அதை ரிவ்யூ பண்ணுங்கள். அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃபுல் டெஸ்ட் போட சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் சாப்டர் டெஸ்ட் போட சொல்லியிருந்தேன். இதில் நிறைய பேர் கேட்ட டவுட் அப்படின்னு என்னென்னா, நான் வந்து படிக்கவே இல்லை, எப்படி நான் ஒரு டெஸ்ட் போட முடியும், எனக்கு அதில் ஸ்கோரே வர மாட்டேது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ அந்த டெஸ்ட்டு போட சொன்ன இன்டென்ஷனே வந்து நீங்கள் அதில் நல்ல ஸ்கோர் வாங்கணுங்கிறதே கிடையாது. உங்களை ஸ்கோர் வாங்குறதுக்காக நான் அந்த டெஸ்ட் போட சொல்லலை. அந்த ஆடியோலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், நிறைய பேர் அந்த ஆடியோ கேட்கல, அதனால தான் அந்த டவுட் கேட்குறீங்க. அந்த ஆடியோவில் சொன்னதை நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போது அந்த டெஸ்ட்டை நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ அதில் எத்தனை கொஷின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஷின் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, 20 கொஷின் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 20 கொஷின் டெஸ்ட் போடுறீங்க, 20மே தப்பு, எல்லாமே தப்பாகி 0 மார்க் வருது, இல்லை நெகட்டிவில் போயிடுச்சுன்னு வச்சுப்போம். நமக்கு வேலை கொடுக்காம போயிடுவாங்களா? எஸ்எஸ்சியிலேருந்து நீங்கள் அன்றைக்கி ஒரு டெஸ்ட் போட்டிங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் ஜாப் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போது இதில் வந்த மார்க் அப்படிங்கிறது நமக்கு 1% கூட யூஸ் ஆக போகிறதில்ல எங்கேயும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, அந்த 20 கொஷின் முடிச்சதுக்கப்புறம், டெஸ்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்கோர் வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை ரிவ்யூ பண்ணணும். எப்படி ரிவ்யூ பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொஷின், இப்போ அந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டு, செகண்ட் கொஷினுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு, 20 கொஷினுக்கு ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டோன்னா அது யூஸே கிடையாது, அந்த டெஸ்ட்டே போடாமல் விட்டுடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் கொஷின் எடுக்கணும், அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்துட்டு அது கீழே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படிக்கணும். அதை நான் காலையிலே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி 20 கொஷினுக்கும் பண்ணணும். அப்போ 20 கொஷின்லேயும் எவ்வளோ கண்டென்ட் நமக்கு கவர் ஆகும்? இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். அதேவே 2 டெஸ்ட் போட்டால், 3 டெஸ்ட் போட்டால், 4 டெஸ்ட் போட்டால், 4 டெஸ்ட்னால் 80 கொஷின், 80 கொஷினோட கண்டென்ட் நமக்கு கவர் ஆகிருக்கும். அதுதான் நான் உங்களை பண்ண சொன்னேன். அதை ப்ராப்பராக பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் அதை இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு ஐடியாவில் இருந்தேன் அப்படின்னா, இந்த பிரேக்கில் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்து அதனால் நீங்கள் மறுபடியும் கூட டெஸ்ட் போடலாம். நான் ஆல்ரெடி டெஸ்ட்டு போட்டேன் சார், என்ன கொஸ்டின் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஒரு டெஸ்ட் போடுங்க, அதுலேயும் ரிவ்யூ பண்ணுங்கள், பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்லேயுமே அதே தான் பண்ணணும். நீங்கள் ஃபுல் டெஸ்ட் வந்து நார்மல் ஃபுல் டெஸ்ட் போடுறீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்சியும் இங்கிலீஷ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், வேறு எதையும் அட்டன் பண்ண வேணாம். நீங்கள் சும்மா அட்டன் பண்ணி பார்க்குறேன், எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிறக்கா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸையும் ஆப்டிடியூடையும் ரீசனிங்கும் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு அது எலிஜிபிலிட்டி தான், நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு ரீசனிங்கோ இங்கிலீஷும் ஜிஎஸ் மட்டும் தான் முக்கியம். அப்போ டெஸ்ட் போடும்போது அது 2 மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது அட்டன் பண்ணலைன்னா நீங்கள் எம்டிஎஸ்க்கான ஃபுல் டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? அது மட்டுமே போதும். ஓகே, மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸும் நான் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன்.
எல்லாருமே எக்ஸாமுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நம்ம டெலிகிராம் சேனலில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.